திருக்குடும்ப சந்நிதி நம் வாழ்வின் நிம்மதி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆலயம், ஒரே ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற திருக்குடும்ப ஆலயத்திற்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் 2007ஆம் ஆண்டு பெரவலூர் பங்கிலிருந்து தனியாக பிரிந்து திருத்தலமாக பங்காக உருவாகியது. அருட்தந்தை ஒய்.எஃப். போஸ்கோ அடிகளார் இந்த திருத்தலத்தினுடைய முதல் பங்கு தந்தையாக இருந்து பல்வேறு பணிகளை இந்த இடத்திலே சீரும் சிறப்புமாக அவர் செய்தார். அவ்வாறே அவரை தொடர்ந்து அருட்தந்தை ஹென்றி பெலிக்ஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த ஆலயத்திலே, இந்த இடத்திலே அற்புதமான ஒரு திருத்தலத்தை அவர் கட்டி எழுப்பினார். இந்த புதிய ஆலயமானது அற்புதமாய் கட்டி எழுப்பப்பட்டு இன்றைக்கு ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கூடி ஜெபிக்கவும், தியானங்களில் பங்கேற்கவும், ஆராதனையினுடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் மிக முக்கியமான அருட்தலமாக இந்த அருட்தலம் திகழ்கிறது. தற்பொழுது அருட்தந்தை பெர்னார்ட் லாரன்ஸ் அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கிறார். ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் இந்த ஆலயத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை இந்த ஆலயத்திலே சிறப்பு வழிபாடுகளும், தியான சிந்தனைகளும், ஆராதனைகளும், திருப்பலிகளும் நடைபெறுவது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இந்த நாளில் இந்த அற்புதமான திருத்தலத்தில் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், புனித சூசையப்பர் என யாவருமாக இணைந்து அற்புதமான குடும்பத்தில் வீற்றிருக்கிற இந்த திருத்தலத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். அருட்தந்தை பெர்னார்ட் லாரன்ஸ் அடிகளாரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றி திருக்குடும்பத்தினுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாங்க நாம திருப்பலியில பக்தியோடு பங்கெடுத்து திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நன்றி. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இறையாட்சி மலர வேண்டும், பொது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், பொது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிறைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிறைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, கானான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமது தரை விழுமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும். பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும்.
விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உறவுகளின் சங்கமம் குடும்பம். அப்பா அம்மா பிள்ளைகள் என இணைந்து வாழும்போது வரும் மகிழ்ச்சிக்கு இந்த உலகில் வேறு அளவே இல்லை. குடும்பம்தான் அன்பின் விளைநிலம். குடும்பம்தான் மகிழ்ச்சியின் மணிமகுடம். குடும்பம்தான் அமைதியின் ஆலயம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப ஜெபத்தில் இணைந்திருக்கும் போது அது உயிரோட்டம் உள்ள குடும்பமாக இருக்கிறது என்கிறார். மேலும் அவர் குடும்பங்கள் ஜெபத்தில் இணைந்திருப்பது போல இறை வார்த்தையில் ஊன்றி இருக்க வேண்டும் என்றும், ஏழை எளியவருக்கு உதவி செய்வதில் பணியாற்றுவதில் தாராளமாக முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். இன்று நாம் கொண்டாடும் திருக்குடும்பம் இறை திருவுளத்தின்படி நடந்த குடும்பம், உழைப்பினை மையப்படுத்தி வாழ்ந்த குடும்பம், துன்பங்களை ஏற்று சவாலோடு அதை சந்தித்த குடும்பம், உதவி புரிவதில் தாராள உள்ளம் கொண்டு சேவையாற்றிய குடும்பம். இந்த இயேசு மரி சூசை குடும்பமே நம் வாழ்வின் முன்மாதிரியான குடும்பம். எனவே இந்த திருப்பலியில் நம் குடும்பம் திருக்குடும்பத்தின் ஆசிரை பெற ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். குடும்ப வாழ்வை போற்றுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
துதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவர்க்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 20 முதல் 22 முடிய மற்றும் 24 முதல் 28 வரை உள்ள இறைவசனங்கள். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள்.
பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84. ஆண்டவரே தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது. ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், தங்கியிருப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரேவும் இல்லத்தில் தங்கியிருப்போர் பேரு பெற்றோர், தங்கியிருப்போர் பேரு பெற்றோர். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம், கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 முடிய மற்றும் 21 முதல் 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம், கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. सर्वसृष्टिக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 2. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது.
பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்பத்தின் ஆசீரும் நல்வாழ்த்துக்களும். திருக்குடும்ப சன்னதி நம் குடும்ப நிம்மதி. திருக்குடும்பம் தான் நம் குடும்பங்களுக்கு மாதிரி. திருக்குடும்பத்திடமிருந்து நாம் பல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, சிறந்த உதாரணம் திருக்குடும்பம். திருக்குடும்பத்தை போல வாழ்வது மிகவும் கடினம் என்று எண்ணலாம். ஏனென்றால் மரியாள் போல் பாவம் இல்லாதவளாக, இயேசுவை போல கடவுள் தன்மை மனித தன்மை கொண்டவராக, யோசேப்பை போல புனிதராக வாழ்வது மிகவும் கடினம் அல்லவா? இருந்தாலும் இறை வார்த்தையையும் திருக்குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளும் நாம் அவர்கள் போல் வாழ முடியும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒன்று, நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு திருக்குடும்பம். மரியாள் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு. அவரது நம்பிக்கையை நாம் பார்க்கிற போது நமக்கே வியப்பாய் இருக்கிறது. வானதூதர் மரியாளுக்கு மங்கள வாழ்த்து சொன்னபோது மரியாள் பயப்படவில்லை. மரியாள் என் பெற்றோரை கேட்டு பதில் கூறுகிறேன் அல்லது எனது தோழிகளிடம் கேட்டு விசாரித்து சொல்கிறேன் என்று சொல்லாமல், எந்தவித தயக்கமுமின்றி பயமுமின்றி கடவுளுடைய வார்த்தைக்கு ஆம் என்று மரியாள் சொன்னாள். அந்த நேரம் முதல் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அர்ப்பணிக்கின்ற நேரம் வரை இறைவனின் திருவுளத்தை ஏற்று நம்பிக்கையோடு வாழ்ந்தவள் தான் மரியாள். யோசேப்பு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் யோசேப்பு மிக உறுதியாய் இருந்தார். மரியாள் கருவுற்று இருப்பது தெரிந்தவுடன் வெளிப்படையாக அவளை ஒதுக்கி விடவில்லை, தீர்ப்பிடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை. ஏனெனில் கடவுள் வானதூதர் வழியாக
யோசேப்புக்கு தோன்றி மரியாளை ஏற்றுக்கொள்ள செய்தபடியால் யோசேப்பு ஒரு சிறந்த தலைவராக குடும்பத்தை வழி நடத்தினார். வீரத்தோடு குடும்பத்தை பாதுகாத்தார். கடின உழைப்பினால் குடும்பத்தை பராமரித்தார். இயேசு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டு. தந்தையின் திருவுளத்தை தயக்கமின்றி ஏற்று நிறைவேற்றியவர் நம் ஆண்டவர் இயேசு. இதை அவரது பிறப்பு முதல் குடும்பத்தில் வாழ்ந்த காலம் வரையிலும், இன்னும் சிறப்பாக பொதுப்பணி வாழ்க்கையிலும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவராக வாழ்ந்தவர் இயேசு. தந்தையின் சித்தத்தை சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். இரண்டாவதாக, அன்பின் இலக்கணம் திருக்குடும்பம். கடவுள் அன்பு அவர்கள் வாழ்வின் மூளைக்கல்லாய் இருந்தது. அன்பிலிருந்து பிறந்த பண்புகள் தான் அவர்களின் கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளுதல். மூவரும் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். மூவரும் கடவுள் அருளிய வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அவர்கள் அன்பு நிறைந்த குடும்பம் என்பதற்கு சான்று. 3, மன்னிப்பின் இலக்கணம் திருக்குடும்பம். திருக்குடும்பத்தில் இயேசு தான் மன்னிப்பின் இலக்கணமாக திகழ்ந்தார். தன்னுடைய பொதுப்பணி வாழ்க்கையிலே உடல் நலம் அற்றோருக்கு உடல்நலம் தந்தார். நோய் பிணிகளை எல்லாம் தீர்த்தார். காது கேளாதோரின் செவிகளை திறந்தார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். பேயின் பிடியிலிருந்து மக்களை விடுவித்தார். இவற்றையெல்லாம் செய்த இயேசு மன்னிக்கவும் செய்தார். மன்னிப்பின் வள்ளலாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவர் மீதும் அவர் கோபம் கொள்ளாமல், அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் மன்னிக்க அவர் தயங்கவில்லை. அதைத்தான் அவர் சிலுவையில் இருக்கின்ற போது, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தந்தையிடம் இவர்களுக்காக மன்னிப்பை வேண்டி பெற்றுத் தருகிறார். இவ்வாறு மன்னிப்பின் இலக்கணமாக திருக்குடும்பத்தில் இயேசு விளங்கினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நாம் கூடி ஜெபிக்க வேண்டும். குடும்ப அழைப்பிற்கு ஏற்ப விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவர் ஒருவரோடு உறவு கொள்ளுதல் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை திருக்குடும்பம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. புனித பவுலடியாரின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனங்கள் முதல் நாம் வாசிக்க கேட்பது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள்.
ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பை அணிந்து கொள்ளுங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கேற்ப நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். நன்றியுடையவர்களாகவும் இருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பவுலடியாரின் வார்த்தைகள் திருக்குடும்பத்திற்கு மிகவும் பொருத்தமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளைத்தான் பவுலடியார் நமக்கும் எடுத்து கூறுகிறார். நம் குடும்பங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்று நானும் நீங்களும் திருக்குடும்பத்தை போல வாழ ஆரம்பிக்கின்றோம். திருக்குடும்பத்தில் உள்ள பண்புகள் அனைத்தையும் நானும் நீங்களும் பெற்றவர்களாக வாடுகின்றோம். ஆக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளை அணிந்தவர்களாக, கடவுளுடைய அன்புக்குரிய மக்களாக நானும் நீங்களும் விளங்குகின்றோமா? அல்லது இந்த உலகத்தின் மக்களாக, சாத்தானுக்கு அடிமைப்பட்ட மக்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? திருக்குடும்பம் போல நமது குடும்பங்கள் வாழ்ந்திட இறை ஆசிரையும் அருளையும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளினில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நான் நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நமது வானக தந்தையை நோக்கி நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவரது பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக. கத்தோலிக்க திரு அவை ஓர் அன்பின் குடும்பம், பின்னரசின் விளைநிலம். அதில் ஒவ்வொரு நாளும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, நீதி, உண்மை என்னும் விதைகளை விதைக்கும் எங்கள் குடும்பத்தின் திருத்தந்தை, ஆயர்கள்,
குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களுக்காக அன்பின் இறைவா, இன்று குடும்ப வாழ்க்கை மாபெரும் சவாலாக இருக்கிறது. திருமண முறிவு, குழந்தை இன்மை, ஏழ்மை நிலை, வறுமை, வசதி, பணம், சொத்து, வரதட்சணை போன்ற பல காரணங்களால் குடும்ப வாழ்க்கை சீர்குலைக்கின்றது. எங்கள் ஜெபம், இறைவார்த்தை, ஒழுக்கம் இவற்றின் வழியாக அனைத்து தீமைகளையும் வேறறுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நன்மைக்காக. உலகம் ஒரு குடும்பம். இதில் மனிதர் அங்கமே ஒழிய முழுமை இல்லை. மனிதனோடு மரம், கடல், கடல்வாழ் உயிரினங்கள், காடு, காட்டில் வாழும் விலங்குகள், மலை, வெப்பம், மண், காற்று என அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. மனிதன் சுயநலமாய் வாழும்போது இந்த ஒற்றுமையை, குடும்ப உறவை, அமைதியை சீர்குலைக்கின்றான். அமைதியான நேசத்துடன் வாழும் நல்லுள்ளம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினால் வாடுவோருக்காக. இறைவா, வியாதிகளின் இருப்பிடமாக நாங்கள் வாழ்கிறோம். பல நோய்கள் எங்களை வாட்டி வதைக்கின்றது. இந்த நோய்களிலிருந்து ஆறுதலும் விடுதலையும் பெற ஜெபிக்கின்றோம். முதியோர்கள் நலமோடு வாழ உம்மிடம் மன்றாடுகிறோம். குடும்பத்தில் மரித்தவர்கள் இளைப்பாறுதல் அடைய இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் வேண்டி கேட்ட இந்த தேவைகளையும் இன்னும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீர் ஒருவரே அறிவீர். அவற்றை உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமென். ஆமென். காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. கரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம். உம் மலரடி பணிந்து வாழ்வினை தருவோம். காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. இயற்கையின் எழிலினிலே உனக்கு என் சந்தன மலர்களை எடுத்து வந்தோ. தீபங்கள் ஏந்தி திருமுன் ஏற்க கூடி வருகின்றோ. இயற்கையின் எழிலினிலே உனக்கு என் சந்தன மலர்களை எடுத்து வந்தோ. தீபங்கள் ஏந்தி திருமுன் ஏற்க கூடி வருகின்றோ. உனக்கென ஆயிரம் கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோமா. காணிக்கை தர வந்தோ, உன் மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானகத் தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே, அற்புதமான அதிசயம் செய்கின்ற நீர், இதோ இந்த நாளுக்காக உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி மன்றாடுகிறோம். திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, ஏராளமான ஆசீர்வாதங்களால் எங்களுடைய குடும்பங்களை நிரப்பி இருக்கிறீரே. கடந்த காலங்களில் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே. எத்தனையோ அல்லல் பட்டு நாங்கள் தவிக்கின்ற போது, இந்த உலகத்தில் வருகின்ற சவால்களை துணிவோடு எதிர்கொள்ளும் போது, குடும்பத்திற்கு எதிராக நடக்கின்ற சதித்திட்டங்களை நாங்கள் சந்திக்கிற போது, ஆண்டவரே, எங்களுக்கு வலுவூட்டினீர், எங்களை திடப்படுத்தினீர், எங்களுக்கு வழிகாட்டினீர், எங்களுக்கு பாதுகாப்பை தந்தீரே. அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியிடையே சரியான புரிதல்கள் இல்லை. சந்தேக புத்தியினால் குடும்பங்கள் எல்லாம் சீர்குலைந்து போயிருக்கின்றன. பிள்ளைகள் எல்லாம் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அநாதைகளாக காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலும் கூட தகப்பனே, இதோ இந்த அற்புதமான நாளிலே திருக்குடும்பத்தை எங்கள் முன்பாக நிறுத்துகிறீரே. எங்களுடைய ஜெபங்களின் வழியாக, வேண்டுதல்களின் வழியாக, மன்றாட்டுக்களின் வழியாக நாங்களும் ஒன்றாக இணைந்து வாழ முடியும்.
இறையன்பை பெற்றுக்கொள்ள முடியும், குடும்பத்தில் சமாதானத்தை ஒற்றுமையை அனுபவிக்க முடியும், எங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சி நிலைத்திருக்க முடியும் என்பதை அப்பா இந்த திருக்குடும்பத்தின் வழியாக எங்களுக்கு முன்னுதாரணமாய் சிறந்த பாடமாய் எங்களுக்கு கற்பிக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்தில் அந்த திருக்குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி இருக்கட்டும், திருக்குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை எங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், திருக்குடும்பத்தில் இருந்த சரியான புரிதல்கள் இன்று எங்கள் குடும்பத்திலும் இருக்கட்டும். தகப்பனே, நாங்களும் என்றென்றும் உமது அன்பை, உமது அமைதியை, நீர் தருகிற சமாதானத்தை, ஒற்றுமையை பெற்றுக்கொள்கிற குடும்பமாய் இருக்க ஆசீர்வதியும். இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீரட்டும், அந்த குடும்பங்களில் இருக்கிற நோய் நொடிகள் விலகட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிற தனிமை அவர்களை விட்டு விலகி போகட்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாய் ஓரினமாய் வாழும்போது உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், நீர் தருகிற ஆசீர்வாதத்தை உணர்கிறோம். சாட்சி உள்ள குடும்பமாக எங்கள் குடும்பம் இந்த சமூகத்தில் வாழ்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவரது அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றல் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீங்கனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. என் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. என் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை உறவானவர். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய்,
நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் நாங்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலாம் எங்கள் திருக்குடும்பமே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். பாதுகாவலாம் எங்கள் திருக்குடும்பமே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை சுற்றிலும் புகழ் பாடும் தூதருடன் யாவும் இத்திருநாளினில் ஆர்ப்பரிப்போம். உம்மை சுற்றிலும் புகழ் பாடும் தூதருடன் யாவும் இத்திருநாளினில் ஆர்ப்பரிப்போம். பாதுகாவலாம் எங்கள் திருக்குடும்பமே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உண்மையின் ஒளியாம் திருக்குடும்பம், ஞானத்தின் வடிவாம் திருக்குடும்பம். உண்மையின் ஒளியாம் திருக்குடும்பம், ஞானத்தின் வடிவாம் திருக்குடும்பம். மனிதரின் வாழ்வில் ஒற்றுமை வளர்த்திட்ட எங்கள் திருக்குடும்பம். மனிதரின் வாழ்வில் ஒற்றுமை வளர்த்திட்ட எங்கள் திருக்குடும்பம். பாதுகாவலாம் எங்கள் திருக்குடும்பமே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். உம்மை சுற்றிலும் புகழ் பாடும் தூதருடன் யாவும் திருநாளினில் ஆர்ப்பரிப்போம். உம்மை சுற்றிலும் புகழ் பாடும் தூதருடன் யாவும் திருநாளினில் ஆர்ப்பரிப்போம். பாதுகாவலாம் எங்கள் திருக்குடும்பமே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.